ஜாவிதா, உன் அழுகையை நிறுத்து. அழாமல் என்ன செய்வது அத்தை? என் கணவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் நீங்களும் மகா மந்திரியாக இருந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த விஷயத்தை என்னிடம் தெரியப்படுத்தவும் இல்லை. உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம் என்றுதான் உனக்கு தகவல் அளிக்கவில்லை. இப்பொழுது மட்டும் நான் வேதனைப்படவில்லையா? நான் மாளிகையில் இருக்கையில் என் கணவர் அங்கு சிறைச்சாலையில் வாடுகிறார். என்னையும் அவருடன் சிறையில் அடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அந்த குதா மீது ஆணையத்தை அவர்களை நான் இல்லாத சமயத்தில் இவ்வாறு நடக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் என் தாயார் வீட்டிற்கு சென்றிருக்க மாட்டேன். என்ன செய்திருப்பாய்? போதும், பேசுவதை நிறுத்து, பிறகு அழுவதையும் நிறுத்து. ஷேன்ஷாவை எதிர்த்திருப்பாயா? இல்லை அவரிடம் பேசி இந்த தண்டனையை நீ நிறுத்தி இருப்பாயா? ஷேன்ஷா இருக்கின்றாரே, என் கணவர் இன்னொரு நிக்கா செய்து கொண்டால் அவருக்கு என்ன கஷ்டம்? அதனால் என்ன மூழ்கிவிட போகிறது? எதுவும் முழுகவில்லை. அவன் இருப்பதோ சிறைச்சாலையில். அதற்காகத்தான் அழுகிறேன். நீங்கள் ஏன் அவரை சிறைச்சாலை செல்வதற்கு அனுமதித்தீர்கள்? அவ்வாறு நான் செய்யவில்லை என்றால் வெறி பிடித்த மக்கள் அவனை கொன்று தீர்த்திருப்பார்கள். வண்ண ஆடைகளை உடுத்தி விழாவிற்கு கௌரவமாக சென்று வந்தாய் அல்லவா? பிறகு நீ வெள்ளை உடை உடுத்தி விதவை கோலத்தில் தான் சென்று இருப்பாய். யா அல்லாஹ், நான் இதை யோசிக்கவே இல்லையே. அது சரி, என் கணவர் சிறையில் எவ்வாறு இருக்கின்றார் அத்தை? ஆனந்தமாக இருக்கிறான். சிறையில் சந்தோஷமாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறான். சிறையில் இருப்பவன் எவ்வாறு இருப்பான் என்று தெரியாதா? மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? வலியையும் வேதனையும் அடைந்து கொண்டிருக்கிறான் என் மகன். ஆனால் நீ கவலை கொள்ளாதே, விரைவிலேயே ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறேன். அதோடு என் மகனாகிய உனது கணவன் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுவான். நீ கவலைப்படாதே ஜாவிதா. முதலில் உன் அழுகையை நிறுத்து. நான் எப்பொழுதோ என் அழுகையை நிறுத்திவிட்டேன். வண்ண வண்ண ஆடைகளை பற்றி கூறினீர்கள் அல்லவா? அப்பொழுதே அழுவதை நிறுத்திவிட்டேன். நான் பிறந்த வீட்டிலிருந்து நிறைய வண்ண வண்ண ஆடைகளை எடுத்து வந்திருக்கிறேன். நான் இதற்காக அவைகளை தூக்கி போட போகிறேன். ஆகையால் இனி நான் அழ மாட்டேன். நான் கொண்டு வந்த ஆடைகளை உங்களுக்கு காண்பிக்கவா? இருங்கள், இப்பொழுதே எடுத்து வருகிறேன். பார்த்தீர்கள் என்றால் அசந்து விடுவீர்கள். என் மகன் ஆதம் கானிற்கு எவ்வளவு தரித்திரமான ஜாதகம்! இப்படி ஒரு மூளை இல்லாத துணைவி அவனுக்கு கிடைத்திருக்கிறார். விதி வசமாக அவன் ஒருவேளை இறந்து விட்டாலும் இவள் வண்ண வண்ண ஆடையை உடுத்தி விழாவிற்கு புறப்பட்டு விடுவாள் போலுள்ளது. ஜாக்குதா, நானும் என் மகனும் உனக்கு என்ன குறை வைத்தோம்? ராம்தனு அவர்களை அழைத்து வர கூறினேன். இந்த ரேஷம் எங்கே போய் துளைந்தாள்? அவர் பாடிக்கொண்டிருப்பதை அமர்ந்தபடி கேட்டுக்கொண்டிருக்கிறாளா என்ன? முட்டாள் ரேஷம். மகா மந்திரியாருக்கு வெற்றி உண்டாகட்டும். எங்கே போய் தொலைந்தாய்? என்னவாயிற்று? ஏன் இவ்வாறு நிற்கிறாய்? ராம்தனு எங்கே? அவர் வர முடியாது என்று கூறிவிட்டார். என்ன? அவர் மிகப்பெரிய கலைஞர் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், நான் மகா மந்திரி. என் அழைப்பை அவர் நிராகரிக்க முடியாது. இன்று எப்பாடு பட்டாவது ராம்தனு பாண்டே அவர்களை தர்பாரில் பாட வைத்தே தீர வேண்டும். ஹுசூர், எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. இப்பொழுது அவர் பாடுவதால் என்னவாக போகிறது? என்னால் செய்ய முடியாததை ராம்தனுவால் செய்ய முடியும். அவர் இசை மாயாஜாலம் செய்ய வல்லது. அவர் தன் கலையில் சிறந்தவராக இருக்கலாம். நானும் என் கலையில் சளைத்தவள் அல்ல. பிடிவாதம் பிடிக்க அவருக்கு தெரியும் என்றால் அதை தளர்த்த எனக்கு தெரியும். சுயமாக நானே செல்கிறேன். அவர் தடுக்க முடியாது. சலாம் அலைக்கும் ராம்தனு பாண்டே அவர்களே. முகலாய சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரி மகம் ஆங்கா ஷெஹன்ஷா என்னை பெரியம்மா என்று அழைப்பார். இந்த நேரத்தில் தாங்கள் இங்கு இருப்பது எனக்கு தொந்தரவு மட்டும்தான். எனக்கு தாங்கள் இடையூறு விளைவிக்கிறீர்கள். தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள். இன்று மாலை தாங்கள் கச்சேரி நடத்தப் போகிறீர்கள். பயிற்சி என்பது முக்கியம்தான். சங்கீதம் என்பது ஒவ்வொரு நொடியும் விழாவை போன்றது. பயிற்சியை என்னோட மகிழ்ச்சிக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் செய்கிறேன். இது விழாவில் பாடுவதற்காக அல்ல. நான் பேசியது தவறாக இருந்தால் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களிடம் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன். இன்று மாலை தர்பாரில் சிறந்ததை பாடுங்கள். சிறந்ததை மட்டுமே பாடுங்கள்.
சிறந்தது என்றால் நான் கூற வருவது, நான் யாருடைய கட்டளையையும் கேட்க மாட்டேன். நான் கூற வருவதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இறக்க நேரிடும். உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஒருவேளை நீங்கள் கூறியதைப் போல் நான் பாடவில்லை என்றால் என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பேராபத்து உள்ளது. இதைத்தானே யோசித்தீர்கள்? நீங்கள் நினைத்தது அதுவாக இருந்தால் சென்று உங்கள் ஷெஹன்ஷாவிடம் கூறுங்கள், இந்த ராம் தனு பாண்டே அவருடைய தர்பாரில் கச்சேரி செய்ய மாட்டார் என்று கூறுங்கள். என்ன இது பாகவதரே? சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட்டால் எப்படி? நான் என்ன கூறினேன்? இன்று தர்பாரில் சிறப்பாக பாடுங்கள் என்றேன். இன்று தர்பாரில் சிறந்த பாடலை பாடுங்கள் என்று நான் கேட்டேன். மிக சிறந்த ராகம். அந்த ராகத்தில் காதல் பொங்கி வழிய வேண்டும். அந்த ராகத்தை கேட்டதும் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரின் மனதில் காதல் பொங்க வேண்டும். எனக்கு தெரிந்து உங்கள் சங்கீதத்தில் மாயம் இருக்கிறதாம். அதனால் தீபம் கூட எரியுமாம். உங்களின் கானத்தால் மழையை கூட பொழிய வைக்க முடியுமாம். இதயத்தில் காதல் பிறக்க வைக்க முடியுமாம். உண்மைதான். இதில் தாங்கள் கூற வருவது என்ன? என்னவென்றால், காதலை பொங்க வைக்கும் ராகத்தை நீங்கள் பாட வேண்டும். அந்த ராகத்தை கேட்டு எங்கள் ஷெஹன்ஷா காதல் வெள்ளத்தில் அடித்துச் செல்ல வேண்டும். அவர் யாருடைய காதலில் மூழ்க வேண்டும்? அவருடைய புது பேகம் ஜோதா அவர்களின் காதலில். என்னவென்று கூறுவது? ஷெஹன்ஷாவிற்கும் பேகம் ஜோதாவிற்கும் நடுவில் இடைவெளி பிறந்து விட்டது. என்னுடைய ஆசை எல்லாம் உங்களின் சங்கீதத்தால் அந்த இடைவெளி குறைய வேண்டும் என்பதுதான். இருவருக்கும் காதல் பிறக்க வேண்டும். அவர்கள் மத்தியில் காதல் பிறந்தால் முகலாய ராஜ்யத்திற்கு வாரிசு கிடைக்கும். நீங்கள் இந்த உபகாரத்தை செய்தால் முகலாய ராஜ்யம் எப்பொழுதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். விடை தாருங்கள். ராம்தனு ஏதோ சிந்தனையில் இருக்கிறாரே. ஷெஹன்ஷா வந்தது கூட அவருக்கு தெரியவில்லை. இதனால் ஷெஹன்ஷா கோபப்படக்கூடாது. வணக்கம் ஷெஹன்ஷா. தாங்கள் வந்ததை கவனிக்கவில்லை. சங்கீதத்தை தவிர வேறு எதிலும் என் கவனம் இருக்காது. உங்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. என்னை விட தனது வேலை மீது கவனம் செலுத்துபவர்கள் என்றால் எனக்கு அவர்களை மிகவும் பிடிக்கும். சங்கீதமே எனக்கு கடவுள். நன்றாக கூறினீர்கள் சுபானல்லா. நீங்கள் இன்னும் சற்று நேரம் காக்க வேண்டியிருக்கும். எங்கள் ஸ்வரங்கள் தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அனைவரும் எனக்காகத்தான் காத்திருப்பார்கள். ஆனால் நான் யாருக்காகவும். ஆனால் நீங்கள் ஒரு கலா ரசிகர். தங்களை சாதாரணமானவர் என்று யார் கூறினார்? உங்கள் சங்கீதத்தை கேட்க ஆவலோடு இருக்கின்றேன். ஏதாவது பிரச்சனையா? அது என்னுடைய குரல், என்னுடைய ஸ்வரங்கள் இன்று எழவில்லை. ஒருவேளை உங்களது சங்கீதத்தை கேட்பதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று நினைக்கிறீர்களா? நான் நினைக்கவில்லை. ஒருவேளை என்னுடைய குரல், என்னுடைய ஸ்வரங்கள் அப்படி நினைக்கிறதோ என்னவோ, அதனால் தான் வரவில்லையோ. என்னை கொல்வதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஷெஹன்ஷா. என்னுடைய சங்கீதத்தை கேட்க முடியாமல் போவதோடு ஒரு நல்ல கலைஞனையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். இதுவரை நான் வேண்டியதை அடைந்துதான் பழக்கம். இல்லை,
நான் இப்போது என்ன கூறினேன்? அடைந்தே தீருவேன் என்று கூறினேன். உங்களது குரலும் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, என் முன் பாடுவதற்கு உங்களுக்கு காரணமும் கிடைத்து விட்டது. என்னை கலங்கடித்து விட்டீர்கள். எனக்கு சரியான பதிலும் அளித்து விட்டீர்கள். அப்படியென்றால் ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. इन आँखों में तुम जब से बसे हो, सारा जग रूप तेरा। इन आँखों में तुम जब से बसे हो, सारा जग रूप तेरा। प्रीत का ये रंग अब तो तेरे संग और भी हो गया गहरा। इन आँखों में तुम जब से बसे हो, सारा जग रूप तेरा। दानी रे 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 सा रे गा गा म रे सा, दानी रे 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 सा रे गा गा म रे रे सा। इन आँखों में तुम जब से हो गए गुम, सारा जहां तेरा चेहरा। प्रीत का ये रंग अब तेरे संग और भी हो गया गहरा। इन आँखों में तुम जब से हो गए गुम, सारा जहां तेरा चेहरा। प्रीत का ये रंग अब तेरे संग और भी हो गया गहरा। इन आँखों में तुम जब से हो गए गुम, सारा जहां तेरा चेहरा। प्रीत का ये रंग अब तेरे संग और भी हो गया गहरा। मतवारे तोरे नैन सावरे, तूने छीना चैन सांवरे। आन मिलो भरी नैन पिया रे, बाट तके मेरे नैन बावरे। दानी रे 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 सा रे गा गा म रे सा, दानी रे 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 सा रे गा गा म रे रे सा। दानी 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 गा गा म गा म म म प दा दा नी ब म प दा नी दा, दानी रे रे दानी गा म रे दानी दा, दानी ब म प दा म रे दानी दा, सा दानी ब गा म रे दा, गा म रे दा, गा म रे दा।
கூறுங்கள், என் மீது உங்களுக்கு காதல் இல்லையா? என்னை நீங்கள் விரும்பவில்லையா? கூறுங்கள். இல்லை, நான் உங்களை விரும்பவில்லை. நிச்சயமாக இல்லை. தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஜலாலிற்கு நினைத்ததை அடைவதற்கு மட்டுமே தெரியும் ஜோதா பேகம். இவ்வுலகத்தில் நான் நம்புவது வெற்றியை மட்டும்தான். உங்களுக்கு என் மீது காதல் இல்லை என்றால், ஒருவேளை உங்கள் மனதில் ஆசை இல்லை என்றால், இப்போதும் நீங்கள் என்னை ஒரு தொந்தரவாக நினைத்தால், இப்போதே இங்கிருந்து நீங்கள் சென்று விடலாம். என்னை விட்டு விலகி போய்விடுங்கள். இல்லை ஷேன்ஷா, எவ்வாறு என்னால்? நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் ஜோதா பேகம். நீங்கள் என்னை அங்கீகரிக்கும் வரை நான் உங்களை தொடமாட்டேன் என்று. என்னால் தான் உங்கள் மனம் மாறியது என்று நினைக்கிறேன். தாங்கள் தான் என்னை இங்கே வர சொல்லி அழைத்தீர்கள். ஆனால் நான் உங்களை வர சொல்லவில்லை. அது உண்மை என்றால் இப்போதே கூறிவிடுங்கள். நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். செல்லட்டுமா? இன்னும் ராம்தனு அவர்களின் சங்கீதம் முடியவில்லை. தாங்கள் இவ்வாறு எப்படி? இல்லை பெரியம்மா, நான் இப்போது செல்ல வேண்டும். ஷெஹன்ஷா, சலாம் வலைக்கும் ஜலால். வலைக்கம் அஸ்ஸலாம். எனக்கு தெரிந்து நீங்கள் உறங்குவது நல்லதென்று நினைக்கிறேன். ஆம் பெரியம்மா. ஒரு விஷயம் கூறுங்கள் ஜலால். மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்கள். என்ன விஷயம்? ஜோதா பேகத்தின் ஞாபகம் வந்து விட்டது. ஷா அல்லாஹ், அதுதான் விஷயமா ஜலால்? வாழ்த்துக்கள். எங்கள் ஷெஹன்ஷா சாதாரணமான மனிதராகிவிட்டார். கல்லும் கரைந்து விட்டது. நான் சென்று வருகிறேன். இல்லை ஜலால். ஜலால் பேகம் ஜோதா உன் முதல் பேகமாவாள். உன்னை புரிந்து கொள்ள பேகம் ஜோதாவிற்கு நிறைய காலத்தை நீ அளித்து விட்டாய். பேகம் ஜோதாவோ உன்னுடைய முன்னிலையில் தன் காதலை வெளிப்படுத்தி விட்டாள். அதற்கு நீ அவர்களுக்கு காதலால் தானே விடையளிக்க வேண்டும். பேகம் ஜோதா உன்னை அவரின் அறைக்கு வர சொல்லி மடலை அனுப்பினார். நீ அங்கு சென்றாக வேண்டும் ஜலால். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஒருவேளை நீ ஜோதா பேகத்திடம் சென்ற பிறகு அவர் கொஞ்சம் வெட்கப்படலாம். ஒருவேளை உன்னிடம் அவர் பிடிகொடுக்காமல் நடந்து கொள்ளலாம். ஒருவேளை அவர் சங்கோச்சப்பட்டு ஒப்புக்கொள்ளாமல் சில விஷயங்களை அவர் நிராகரிக்கலாம். இதற்காக உன் மீது பேகம் ஜோதாவிற்கு காதல் இல்லை என்று நினைக்காதே. நான் என்ன கூறுகிறேன் என்றால், நீ இப்பொழுது ஜோதா பேகத்திடம்தான் செல்ல வேண்டும். தங்களுக்கு பிரியமானவள் தங்களுக்காக எதிர்பார்க்கிறாள். மிக்க நன்றி பெரியம்மா. நள்ளிரவு ஜலால்.